load the screen. என்னடா அனுப்பிச்சிருக்க? ஊதுனா வீடு எரிஞ்சிருச்சு. அடுத்ததோ அதேவா? வாங்க சேர்ந்து பண்ணுவோம். Blow on your screen in 3, 2, 1. This is for you. என்னடா ஹார்ட்டெல்லாம் விட்ற? Blow on it 3, 2, 1. சின்னஞ்சிருச்சுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. என்னடா பைத்தியக்காரம். சரி, நம்ம சூப்பர் ஸ்டார் தானே, அதுக்குன்னு வாயிலையா? நண்பர்களே, இன்னைக்கு கிறுக்கன்ஸ் வீடியோவில் பல ரகரகமான கிறுக்கங்களை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. சிலதை நான் பார்த்துட்டேன், சிலதை நான் பார்க்கல. வாங்க நம்மளை சுற்றி எவ்வளோ கிறுக்குத்தனம் பரவி கிடக்குன்னு பார்ப்போம். ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் காலேஜ் படித்து என்ன பண்ண போகுது? மீ என்ட்ரி இன் காலேஜ் சீஃப் கெஸ்ட் தட் காலேஜ் மேனேஜ்மெண்ட். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் இந்த ரீலை பார்த்து நான் டென்ஷன் ஆகிக்கிறேன். டேய், என்ன இல விடாது? உன் சொந்தக்காரங்க கரெக்டாக தானேப்பா கேட்டிருக்காங்க. எதுக்கு காலேஜ் மறுபடியும் ஸ்கூலுக்கே போனி? ஏன்னா இங்க பாரு ப்ரோ, என்ன ப்ரோ போட்டு வச்சிருக்க நீ? மீ என்ட்ரி இன் காலேஜ் சீஃப் கெஸ்ட். படிக்காத சார், குறிப்பில்லை. ஒரு 6 வார்த்தை கிராமரே ஒழுங்கா வரல, இதுல அவன் கூப்பிட்டுருக்கான் பாரு உனக்கு காலேஜ் சீஃப் கெஸ்டா. நான் இவர் பேரு இவர் மூஞ்சி யாரெல்லாம் காட்ட விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மூஞ்ச காமிச்சு போட்டா இவரை மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே பிளர் பண்ணி போட்டா இந்த மாதிரி போற மொத்த புளுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூஞ்சிலேயே அடிக்கலாம். அதுக்குதான் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. ஸ்ட்ரெயிட்டாவே 2 கேள்வி கேட்கறேன். நீங்க எல்லாம் என்ன கூந்தல் கடா சீஃப் கெஸ்டா போறீங்க? இல்ல இவங்களெல்லாம் என்ன கூந்தல் கடா சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க? இந்த ரெண்டு உதவங்களை ஒண்ணா சேர்ந்து சரி, சோசியல் மீடியா பிரபலங்களை தான் கூப்பிட போறீங்கன்னா திறமையானவங்க மத்தியில எல்லா ப்ராடக்ட்டும் கூவுறதை தவிர வேற எதுவுமே பண்ணாத ஆள் தான் உங்களுக்கு கிடைச்சானாலா? பாவண்டா, மெமரி லாஸ் பேஷன்ட்ரா அவரு. என்ன ப்ராடக்ட் போட்டு நம்ம மசுறு ஸ்கின் எல்லாம் இப்படி ஆச்சுங்கிறதே மறந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை காமிச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கூற வியாதி இருக்குடா அவருக்கு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இந்த வியாதியை போய் திறமையை நினைச்சு ஃபாலோ பண்ற அந்த ஃபாலோவர்ஸ் ஒரு உதவாக்குற. இதான் டேலண்ட், இதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு இதை போய் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு நீங்க ஒரு ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்லணும் சார். ப்ரோ, இதை நீ ஒரு பெரிய அதிகாரியா இருந்து போனா கூட சந்தோஷம் தான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு, நம்ம இருக்க ஃபீல்ட்ல நம்ம க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. 3 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்கா? சேனாதிபதி அவார்டு கொடுக்க சொல்லலாமா? கிடைக்குமா? இத்தனை வருஷம் வீடியோ போட்டிருக்கீங்க தான், ஃபாலோவர் சேர்த்திருக்கீங்க தான், ஹார்ட் ஒர்க் இருந்திருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு யாருமே சொல்லல. ஆனா காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா போய் நிக்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டீங்க தான் கேட்கறோம். தெரியாம ஏன்டா? இது ஒரு சாதனை பூனை பாரு. ஆமாடா மயிறு, நீ எத்தனை காலேஜுக்கிட்ட சீஃப் கெஸ்டா போயிருக்கேன்னு கேட்டு வச்சு என்ன ப்ரோ உனக்கு ஏதாவது ஒன்று பேச தெரியுதா ப்ரோ? உன்னெல்லாம் கூப்பிட்டாங்களா? இல்லத்தானே கூப்பிட்டாங்க. அப்போ நான் தானே மாசு? போயா லூசு, போயா பூம் பூம். நீ பண்ற வேலைக்கு ரீல் இப்படி போட்டிருக்க கூடாது ப்ரோ. எப்படி போட்டிருக்கணும் தெரியுமா? ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் காலேஜ் படிச்சு என்ன பண்ண போகுது? ஏலியன் ஒன்றும் அவங்க இப்போ வந்து புதுசாலாம் இல்லை. தெய்வம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏலியன் டெம்பிளா? ஏலியனுக்கு டெம்பிளா? இவனுக்கு என்னங்க ஏலியனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க? எங்க இருக்கு? சேலத்துலயா? அருள்மிகு ஏலியன். சாமியை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, நிறைய திருட்டு வேலை பண்றாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனா இவர் என்ன புது விதமா ஏலியனை இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காரு? எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ? தெய்வங்கள் பிறப்புக்கு முன்னாடியிலேருந்தே ஏலியன்கள் இருக்காங்க. சிவன் படித்த முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன். சிவனோட பையன் தான் ஏலியன். சிவனோட பையன் ஏலியனா? என்ன நடக்குது? இது சொன்னா வந்து நிறைய பேர் பைத்தியக்காரம்பாங்க. இது உண்மையிலேயே நாசா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களும் என்கிட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க நாசா வந்து இவரை கூப்பிட்டு பேசுறாங்களாம். என்ன தம்பி நல்லா இருக்கியா, ஏலியன்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்களாம். அருள்மிகு ஸ்ரீ ஏலியன் துணை. நான் ஏலியனுக்கு மாலை போடணுமா, காவடி எடுக்கணுமா? காசு கொடுக்கணும். இது அங்கதான் வந்து நிற்கும்.
இது 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் இதை நான். ஏலியனை நான் வந்து பார்த்துருக்கேன், ஏலியனோட பேசியிருக்கேன், ஏலியன்களோட கூடு விட்டு கூடு பாயிற வித்தைகள் மூலியமா வந்து அவங்களோட பயணமும் செஞ்சிருக்கேன். அவங்க ஏலியனை பார்த்திருக்காரு, ஏலியன்ட்ட பேசியிருக்காரு, ஏலியன் கூட சேர்ந்து ட்ரிப் எல்லாம் போயிருக்காரு. ஏலியனை சாமியா கும்பிட்டு எந்த ஊர்லயும் நான் பார்த்ததே இல்லடா. அவங்க மொத்தம் 18 மொழிகள் பேசுவாங்க. நாங்க இந்த ஏலியன் கோயில கட்டலன்னா வேற யாராவது கட்டுவாங்க அப்படிங்கறது தான் இறைவனால் படைக்கப்பட்ட விதி. ஏலியன்கள் பூமிக்கு வர்றது நிஜம், வாழ்றது நிஜம்தான். நம்மளே பாத்தீங்களா இங்கே இன்னொரு ஏலியன் ஆலயம் கட்டுறதுக்கு உண்டான வேலையை நம்ம வந்து இங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். கவனித்தீரா? அவர் பாடிய துதியை கவனித்தீரா? பக்கத்துல இன்னொரு கோயில் கட்டணும், அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஏலியன் கோயில் கட்டணும், அதுக்கு அப்படியே கட்டிக்கிட்டே போகணும். இதான் நம்ம லட்சியம். ஓகே பென்டன் பார்த்து மென்டல் ஆகிட்டோம் போல. ஆமா ஆமா ஏங்க, அது அது பார்க்க அந்த பென்டன்ல வர அந்த இவன் மாதிரி இல்ல. அவன் பேர் என்ன? இந்த இவன் ஆமிட்ரிக்ஸை கண்டுபிடிச்சானே, அவன் பேர் என்ன? அதான் இதே மாதிரி இல்ல, பேர் என்ன? அஸ்முத். அஸ்முத் கோயில் கட்டியிருக்காங்க அவரு. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? கமன்ஸ் ஸ்ரீ ஏலியன் துணை, எல்லை காத்த ஏலியன் துணை, காக்க காக்க ஏலியன் காக்க, தென்னாடுடைய ஏலிய பெருமானை போற்றி. ஊர் உலகமே பயந்துகிட்டு இருந்த என்ன கொண்டாந்து ஒரு சின்ன சந்துக்குள்ள நிறுத்தி எரிஞ்சவங்களை மறந்துட்டேன்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. முருகனே ஒரு ஏலியன் தான். முருகனே ஒரு ஏலியன் தான். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? என்னென்னமோ சொல்றாரு. சாமி ஏலியன் தான், சாமிக்கு முன்னாடி பிறந்தது ஏலியன் தான், சிவனோட பையன் ஏலியன் தான், முருகனே ஏலியன் தான், நீயும் ஏலியன் தான், நானும் ஏலியன் தான், எல்லாரும் ஏலியன் தான். நம்மள தொடர்பு கொண்டு நாசா அவங்களாம் பேசியிருக்காங்க. அவங்களும் வந்து 8 ஏலியன் பாடிஸ் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு தோற்றத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி ஒரு முகஜாடைகள் அந்த மாதிரி அவங்களும் ஒரு 50 வெரைட்டி பக்கமா இருப்பாங்க. அடிச்சு விடு ப்ரோ, வாய்க்கு வந்தது வர எல்லாத்தையும் அடிச்சு விடு ப்ரோ. நீ 50 வெரைட்டிஸ்ல இருப்பாங்களா, நாசால 8 பாடி வச்சிருக்காங்களா? ஐயோ, இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியுது? ஏதோ ஒரு ஊருக்குள்ள உட்காந்துட்டு ஏதோ இந்த மாதிரி ஒரு 4 சீரியல் பல்பு, சாத்துக்கொடி மாலை இதெல்லாம் வச்சுட்டு ஏலியனை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஏலியன்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நாசா அளவுக்கு பேசுறாரு. அதாவது நம்ம கண்ட்ரில வந்து எதுக்கோ கோயில் கட்டி பார்த்திருக்கேன், ஆக்ட்ரஸ்க்கு, பொலிட்டீஷியன்ஸுக்கு, அந்த மாதிரி எல்லாம் கோயில் கட்டி பார்த்திருக்கேன். ஆனா வந்து இவ்வளோ சீரியஸா இது நிஜமாவே ஒரு சாமி தான் சொல்லி ஏலியனுக்கு கோயில் கட்டின முதல் செயல் இப்பதான் நான் பாக்குறேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. தான் ஒரு பாபா என்று கூறிக்கொள்ளும் நபரின் பாதங்களை பக்தர் ஒருவர் நீர் கொண்டு சுத்தம் செய்து அதனை தீர்த்தமாக பருகும் வீடியோ இணையத்தில் அதிர்வலைகளை எது குடிக்கிறானா நிஜமா? நிஜமா குடிக்கிறானுங்க. லூசாடா நீங்க, மெண்டல் பைத்தியமாடா நீங்க. அந்த ஆளை பார்த்தா பாபா மாதிரியாடா தெரியுது. நல்லா தின்னுட்டு தொப்பையை தெரிவிட்டு கால் நீட்டி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் காலை நிஜமாவே தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணி எடுத்து குடிக்கிற முட்டா பைத்தியக்காரன்டா. இது எங்க நடக்குதுங்க? இது எங்க? கண்டிப்பா நம்ம ஊரா இருக்காது, நார்த் இந்தியாவா தான் இருக்கும். ஆமாங்க. சோஃபாவில் ஆயாக அமர்ந்து கொண்டு ஐபோனில் ஸ்க்ரோலிங் செய்யும் அந்த சாமியாரின் கால்களை கழுவி அந்த நீரை பக்தர்கள் குடித்து அது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்று நம்புவதாக கூறுகின்றனர். எனக்கு அந்த ஆளை பார்த்தா போட்டு பொக்கு பொக்குன்னு குத்தணும் தான் இருக்கு. ஆனா அந்த ஆளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. குடிக்கிறான் பாரு பைத்தியக்கார, அவனைத்தான் சொல்லணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பாபான்னு நினைச்சு இப்படா போய் நம்புறீங்க? அவன் பாடுறா ஜாலியா போன் நோண்டிட்டு கால் நீட்டிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ஷால்லாம் போட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான்டா அவன். என்ன இது கையில் ஸ்மார்ட் வாட்சா? கையில் ஸ்மார்ட் வாட்ச், இந்த கையில் மோதிரம், வளையல். லூசுரா நீங்க. நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? ரிலீஜியனுக்குன்னு சில அமைப்புகள்லாம் இருக்குல்ல, மதத்தை வந்து கட்டி காக்குறோம் அப்படின்னு சொல்ற சில அமைப்புகள்லாம் இருக்குல்ல. ஏன் அவங்க எல்லாம் இந்த மாதிரி போலி சாமியார புடலையே அடி சொருத மாட்டாங்க? அவங்க மதத்துக்கு தான் நல்லது. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லியிருக்கோம். எல்லாம் சொன்னா எப்படி? எல்லாம் தெரியும். பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. டூ மச் அரசியல் இஸ் இன்ஜூரியஸ் டு இன்ஜூரியஸ். வேண்டாம், அடுத்தது போலாம். என்னடா பண்றான் அவன்? இரு.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி வடக்கு ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. சொல்லிட்டேன் பிளேவை, நார்த் இந்தியாவில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. என்னை செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கு இந்த வீடியோ. நம்ம ஊர்லயும் நடக்குது. இது என்னடா, இது ஏதோ பூஜையா சடங்கா பரிகாரமா என்ன இளவிடாது? ஒரு பொண்ணை நிக்க வச்சு இத்தனை பேர் சுத்தி நின்று இந்த கிழட்டு பையன் போய் கழுத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கான். இது கேட்டா வந்து சாமிமானு. இத்தனைக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரது அவங்க அப்பா அம்மா தான். ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யோசிச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஒரு 9 வருஷம் முன்னாடி ரொம்ப கொடூரமா நடந்திருக்கும். அப்பெல்லாம் போன் இல்லை, அவனுக்கு பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்தான். சரி விடுங்க, அடுத்து போலாம். நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, அப்பதான் உனக்கு நல்லது. ப்ரோ, நான் லவ் பண்ற பொண்ணுக்கு ஏஜ் 25 ஆகுது, எனக்கு 14 தான் ஆகுது. லவ் பண்ற பொண்ணுக்கு 25, அவனுக்கு 14. சின்ன பையன் ஏதோ வேலைக்கு போற பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கான்டா. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு ஒரு சாங் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எல்லாம் வேணா, கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க உங்களை விட சின்ன பையனை லவ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ப்ரோ லூசு ப்ரோ, என்ன ப்ரோ பேசிட்டு இருக்க? சின்ன பையனை லவ் பண்ணி அது லவ் இல்லையா, அது பீடோஃபைலியா, அது பேரு. அவன் 14 வயசு ஸ்கூல் பையன், அவனை லவ் பண்ணுவீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு இவரு. சரி அந்த பையன் லவ் பண்றான், சரி இவர்கிட்ட வந்து என்ன சாங் பண்ணுங்கன்னு கேக்குறது. உன் காதில் வந்தே காதல் பூவ தேனிச்சவளா, வள்ளி மாலா வெட்டி செஞ்ச என்ன இது கிரிஞ்சுன்னு கூட என்னால சொல்ல முடியல. என்ன இளவோட, என்னடா இளவு இது, என்னடா இது, என்ன இழவி அது? சரிடா, நீ அண்டர் 18ங்கிறது கூட நான் விட்டுறேன்டா. அதுக்கு எதுக்குடா இவர்கிட்ட வந்து ஒரு சாங் பண்ணுங்கன்னு கேட்டிருக்க? அதுக்கு எதுக்கு ப்ரோ நீ டப் ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க பாட்டுக்கு? இது ஒரு கண்டென்ட்டா? இதெல்லாம் பிடிக்குதா? ஓ என்ன அது 57,500 லைக்ஸா? டேய் இது ஒரு கண்டென்ட்டாடா, போங்கடா. ப்ரோ, நான் ஒரு ஆன்டியை ஒன் சைடா லவ் பண்றேன், சோ அதுக்கு ஒரு சாங் பண்ணுங்க. ப்ரோ நீ எப்பயுமே வந்து ஒரு லீகலான காதலுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியா ப்ரோ? ஒன்னா வந்து பீடோஃபைல் காதலுக்கு சப்போர்ட் பண்ற, இல்லாட்டி கள்ள காதலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. யூ ஆர் டோட்டலி ராங். ஓகே, கண்டிப்பா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரோட கேங்லயும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆன்டி லவர் இருப்பா. மறக்காம இந்த வீடியோ கீழே டாக் பண்ணுங்க. எடுப்பா அதுல மணிப்பா அசஞ்சா தேராட்டம் ஒழுதான் நடப்பா தரபா. ஏன்டா என்னடா அந்த சன் மியூசிக் மாதிரி யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு பாட்டு வேணும் நீங்களே போட்டு கேட்டு போங்கடா. எதுக்குடா அந்த டப் ஸ்மாஷ் பண்றத பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்ன இவரு கண்டென்ட்டே இதுதானா? அவார்டா? என்ன அவார்டு? கள்ளக்காதல்களை சேர்த்து வச்ச மாதிரி பாட்டு போட்டா அதுக்கு அவார்டா? போங்கடா, கடுப்பே தாங்கடா, போங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இப்போ உங்க எல்லாரையும் நான் வந்து ஒரு 10 வருஷம் பின்னாடி, ஒரு 10-12 வருஷம் பின்னாடி கூட்டு போறேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிக்டாக்ல ரொம்ப கிரிஞ்சான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அப்பவே அது கிரிஞ்சா தான் படும். ஆனா அந்த ட்ரெண்ட் இப்போ வரைக்கும் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ் பார்த்து பார்க்க மாட்டியா? டேய் மச்சான், அவன் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுடா மச்சான். அவன் என் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டுடா. ஏன் என்னென்னமோ பண்ற? இது எங்க ஸ்டைல். சரி அவனுக்கு கால் பண்ணி 2000 ரூபாய் கேளு. டேய் மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 2000 வேணும் குடுறா. மச்சான் ட்ரை பண்றேன்னு சொல்லிருக்கான்டா. A few moments later. மச்சான் சுவிட்ச் ஆஃப் டா. இதான்டா அவனுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசம். ருக்கோ ஜரா. நேத்து மச்சான் காசு போன வித்துறேன்டா. அப்பா ஐயோ ப்ரோ, கிட்னி டச்சிங் வீடியோ ப்ரோ. என்னடா நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். நான் சொல்லல, பல வருஷம் பின்தங்கி இருக்காங்க இவங்கெல்லாம்னு, கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வீடியோ பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மஞ்சள் கலர் சட்டை, அதுக்கு மேட்சிங்கா செருப்பு, இந்த மண்டை கட்டிங், அந்த ஹோல் வீடியோ பார்க்கும்போதே எனக்கு ஒரு 12 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்கு. Time travel. What? சரி விட்றா. மத்தவனுக்கு ஒன்று தெரியுமா, அவளை யாராச்சும் பார்த்தாலே அச்சு வாயெல்லாம் வச்சிருவேன். ஆனா இப்போ அவன் உடம்பே யாரோ ஒருத்தர் டச் பண்ண போறேன். சாரி பிரதர். அவன் உடம்பே யாரோ ஒருத்தர் டச் பண்ண போறேன். உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. நான் பண்றது ஒயிட் ஷர்ட், நீ ஏன்டா அழுவுற? அப்போ அப்படியா? ஆமா, நீ ஏன்டா அழுவுற? என்ன ஃபீலிங்ஸ்? நான் உன்னை எப்பயோ மறந்துட்டேன். ஏன் பேச மாட்டேன்? உன் சிரிப்பை பார்த்து என் சோகத்தை மறந்தேன். உன் சோகத்தை பார்த்து நான் சிரிக்கிறதே மறந்தேன். கடைசியில நீ என்னையும் மறந்துட்டேன் சொல்ற. என்னது இது? டான்ஸாவே கன்வே பண்ணிட்டீங்களா? கடைசியில நீ என்னையும் மறந்துட்டேன் சொல்ற. கடைசியில நீ என்னையும் மறந்துட சொல்றேல்ல. இது எப்படி பண்றது? நானும் பண்றேன், நல்லா இருக்குது. எப்படி பண்ணும்? நான் உன்னை எப்பயோ மறந்துட்டேன்.
ஏன் பேச மாட்டேன்? உன் சிரிப்பை பார்த்து என் சோகத்தை மறந்தேன்டி. உன் சோகத்தை பார்த்து நான் சிரிக்கிறதே மறந்தேன்டி. கடைசியில நீ என்னையும் மறந்துட்டேன்னு சொல்றல. தினுசா இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, நம்மளை சுத்தி நிறைய கிறுக்கு தானே பரவி இருக்குன்னு. ஆனா இது வந்து கிறுக்குத்தனம் கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட், கலை. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்றீங்க, நிறைய பண்ணுங்க. எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படின்னு கேக்குறேன். ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. அடுத்த வீடியோ வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல அறிவாப் வீடியோ போடு, அறிவாப் வீடியோன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுதான் அடுத்த வீடியோவை போடலான்னு இருக்கேன். ஆனா அந்த ஆப் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. அதுக்குள்ள எப்படி இருக்கு, என்ன கண்டென்ட்லாம் எனக்கு தெரியாது. இதான் நான் பண்ணணும். எனக்கு மெயினாக என்ன தெரியும்னா, ஏன் வந்து அந்த ஆப் மேலே இத்தனை பேர் வந்து இவ்வளோ காண்டா இருக்கீங்க, ஏன் அதை ட்ரோல் பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஏன் அந்த ஆப்பை ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்ல போட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த அறிவாப்புக்குள்ள எம்புட்டு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி பார்க்க போறோம். உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் சார் கேட்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவில் கண்டுபிடிக்கிறேன்? நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.